வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நம்பர் ஆஃப் நாலேஜ் டாப்பிக்கில் ஒரு 10 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 10மே 10 டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் தான். அது மட்டும் இல்லை, எல்லாமே லேட்டஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், ரயில்வே எக்ஸாம்ஸ் ஆகட்டும், அதில் கேட்ட லாஜிக்ஸ் தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இந்த 10 கொஷின்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கொஷின்ஸ் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, 11:4 அப்படின்னா 16 which number? 11லேருந்து எப்படி 4 கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 11லேருந்து ஒரு 7 மைனஸ் பண்ணலாமா? 7 மைனஸ் பண்ணால் 4. அப்போ 16லேருந்து அதே 7 மைனஸ் பண்ணுங்க, 9. ஓகே, 9 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ இந்த லாஜிக் இல்லை. ஓகே, இப்போ என்ன லாஜிக்காக இருக்கும்? ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் ஒரு லாஜிக் கிளிக் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நெக்ஸ்ட் லாஜிக் நம்ம யோசிக்கணும். இப்போ பாருங்க, 11 இருக்குல்ல, 11 ஸ்கொயர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 11 ஸ்கொயர் 121. ஓகே, என்ன பண்ணுறாங்க, இந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல, 121ஓட டிஜிட்ஸ் இதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ 1 + 2 + 1 ஆட் பண்ணுங்க. 2 1 3 3 1 4. ஓகே, இதுதான் இந்த 4. இப்போ இதே லாஜிக் இந்த 16க்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ 16 ஸ்கொயர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 256. இப்போ இதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்க. 2 + 5 + 6. அப்போ 5 + 2 7, 7 + 6 13. ஓகே, இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 13. ஸோ இந்த லாஜிக் கிளியராக இருக்குல்ல? ஸோ இப்போ டபுள் லாஜிக் மாதிரி தெரியுதுல்ல, இது ஸ்கொயர் பண்ணுறோம் நம்பரை, வர நம்பரோட டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுல்ல? ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதா இருக்கட்டும், அட்லீஸ்ட் 1லேருந்து 25 ஸ்கொயர் நம்பர்ஸ் உங்களுக்கு தரவாக இருக்கணும். 1லேருந்து 15 கியூப் நம்பர்ஸ். ஓகே, இதுவும் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 100 ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா எத்தனைன்னு தெரிஞ்சாலும் ஓகே. அதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு எத்தனை தெரிஞ்சுக்கோங்க. 1லேருந்து 100 வரைக்கும் பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது என்னென்ன நம்பர்ஸ் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில திங்ஸ்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 16லேருந்து எப்படி 60 வருது? ஓகே, ஸோ அதே லாஜிக் தான் 19. ஸோ 19லேருந்து 18 வருது. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், 19லேருந்து குறையுது. ஓகே, இப்போ அதே லாஜிக் நம்ம 13க்கு அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ போன கொஷின் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு அந்த நம்பரை 11 ஸ்கொயர் பண்ணி டிஜிட்ஸ் ஆட் பண்ணோமா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேயும் 16 ஸ்கொயர் என்னது? 256. இப்போ என்ன பண்ணுறாங்க, வர நம்பரோட டிஜிட்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை மல்டிப்ளை பண்ணுறாங்க. போன கொஷினில் ஆட் பண்ணோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் வீக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லாஜிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த டாபிக் யூஸாக இருக்கும், கோடிங் டீகோடிங் யூஸாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த திங்கிங் அபிலிட்டியும் கொஞ்சம் நல்லா வைடாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ 2 × 5 × 6. 6 5s are 30, 32s are 60. ஓகே, 60 வந்துருச்சா? இப்போ 19 ஸ்கொயர். ஸோ இதுதான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே சொன்னேன். ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1லேருந்து 25 ஸ்கொயர். 19 ஸ்கொயர் என்ன வரும்? 361. இப்போ இந்த டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 6 × 1. 6 3s are 18. ஸோ 18 வந்துருச்சா? இப்போ இதே லாஜிக்கு 13க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ 13 ஸ்கொயர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 169. இப்போ இதோட டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 6 6, 6 9s are 54. இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 54. கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், 6:12 அப்படின்னா 8 which number? 6லேருந்து எப்படி 12 வருது? 6 × 2 பண்ணால் 12. இப்போ 8 × 2 பண்ணால் 16. ஆப்ஷனில் இருக்கா? இல்லை, 15 தான் இருக்குது. ஓகே, வேறு என்ன ட்ரை பண்ணலாம்? சரி, 6 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 6 ஸ்கொயர் 36. இதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 9 தான் வருது. ஓகே,
இங்கே 12 இருக்குது. 6 க்யூப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 க்யூப் என்னது 216. இதோட டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 × 1 × 6 வந்துருச்சா 12. ஓகே, லாஜிக் புரியுதா? ஸோ எக்ஸாம்பிளில் இங்கே நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லித்தர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் லாஜிக்ஸ் போயிட்டே இருக்கணும். ஓகே, ஏன்னா இந்த வீடியோ வந்து பிக்னஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தர மாதிரி இருக்கும். பட் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க கிளாஸை. பட் நீங்கள் வந்து என்னோட டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். ஒரு கொஷினுக்கு வந்து அதை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த டைம் தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எடுத்துக்கணும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாவே போதும். நீங்கள் அந்த எக்ஸாம்க்குலாம் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம் நல்லா வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், டெஸ்ட் பேட்ச் பற்றி. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுறோம், 6 க்யூப் பண்ணுறோம். அந்த வர ஆன்சரோட டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 8 க்யூப் என்ன ஃப்ரெண்ட்ஸ் 512. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரு க்யூப்லாம் தெரியலனா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த லாஜிக்கே யோசிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்லாம் இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 5 × 1 × 2 10. இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் A 10. கிளியராக இருக்கா? 4th கொஷின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட். நீங்கள் பாருங்கள், 44 = 87. 44லேருந்து எப்படி 87 வருது? டபுள் பண்ணுங்க 88 -1 பண்ணுங்க 87. ஓகே, ஸோ 36 டபுள் பண்ணால் 72வா, -1 பண்ணால் 71. ஆப்ஷனில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் லாஜிக் ட்ரை பண்ணும். என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 44 87. 44லேருந்து ஒரு 43 ஆட் பண்ணால் 7 8 87 வந்துருச்சு. அப்போ இந்த 47 என்னது புரியுதா? என்னன்னா 44க்கு முன்னாடி இருக்க ஆட் நம்பராக இருக்கலாம். ஓகே, இருக்கலாம். அப்போ 36ஓட ப்ரீவியஸ் முன்னாடி இமீடியட்டான ஆட் நம்பர் என்ன? 35. ப்ரீவியஸ் ஆட். கரெக்டா? இப்போ இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 1 1. ஓகே, 71 வருது. பட் இங்கே 77 தான் இருக்கு. புரியுதா? அப்போ இந்த லாஜிக் இல்லை. உடனே என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லாஜிக் ட்ரை பண்ணும். அப்போ 44 கூட 43 ஆட் பண்ணால் 87 வந்துருச்சு. இந்த 43 என்னன்னா 44க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர், அதாவது இமீடியட் ப்ரைம் நம்பர். இமீடியட். ஓகே, 44க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர். இப்போ இது 2 ஆட் பண்ணால் 87 வந்துருச்சு. அப்போ 36க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர் என்ன? 35 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 34 காம்போசிட் நம்பர், 33 காம்போசிட் நம்பர், 32வும் காம்போசிட். அப்போ 31 தான் என்னது? ப்ரைம் நம்பர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸுமே நான் சொன்னல, ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க கொஞ்சம் அட்வான்ஸாக. ஓகே, ஸோ அப்போ 36 கூட 31 ஆட் பண்ணுங்க. 7 6 67 இருக்கா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் C 67 தான் கரெக்ட் ஆன்சர். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் லாஜிக். ஓகே, இப்போ 5th கொஷின் போகலாம். இந்த கொஷின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 24 = 16, 33 = 27னா 29 = which number? ஸோ 24லேருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் கேட்கறது இல்லை, ஒரு ட்ரையல் தானே, எரர் அண்ட் ட்ரையல். அப்போ 33லேருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணுங்க, 25வா? ஓகே, இப்போ 29லேருந்து ஒரு 8 நீங்கள் பண்ணவே தேவையில்லைங்க. பாருங்கள், ஆப்ஷன் வந்து எல்லாமே பெரிய நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த லாஜிக்கு டக்குன்னு ரிஜெக்டட். ஓகே, சரி, 24லேருந்து 16ஆ? இந்த டிஜிட்ஸை மல்டிபிள் பண்ணுங்க. 2 4s are 8, 16 இருக்கே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, நம்பருங்க டிஜிட், இதால் மல்டிபிள் பண்ணுவாங்களோ 16. அப்போ 33ஓட டிஜிட்ஸை மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9. ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல 3,
இதால் மல்டிபிள் பண்ணுங்க 27 கரெக்டாக வர மாதிரி தான் இருக்குது. சரிங்க பாருங்கள், 2 × 9 18. ஃபஸ்ட்டு நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 36 ஆப்ஷனில் இல்லை. இந்த லாஜிக் இல்லை, டக்குன்னு ஓடிடணும் அடுத்த லாஜிக்கு. புரியுதா? ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன லாஜிக்னா 24 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது 2, யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் என்னது 4. இந்த 2வை என்ன பண்ணுறாங்க, இந்த 4ஓட பவரில் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த 2 இருக்குல்ல, இது எங்கே போயிடுது, 4க்கு பவராக போயிடுது. அப்போ 4² என்னது 16. புரியுதுங்களா? இப்போ இங்கே வாங்க 33க்கு. இந்த 3 இந்த யூனிட் டிஜிட் 3க்கு பவரில் போயிடுது. அப்போ என்ன ஆயிரும், 3³ 27. புரியுதுங்களா? இப்போ இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் 29. ஸோ 9 அப்படியே இருக்குது யூனிட் டிஜிட். இந்த 2 9ஓட பவரில் போயிடுது. அப்போ 9² 81. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தோணலாம், அட என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. பட் எக்ஸாம் ஆல் ஏன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து வெவ்வேறு டாபிக் இருக்கும். நம்பர் நாலேஜில் இது திங்க் பண்ணால் அடுத்த கொஷின் நம்பர் நாலேஜ் ஈஸியாக திங்க் பண்ணிடலாம். அங்கே அடுத்ததே வந்து ரேங்கிங் வரும், கேலண்டர்ஸ் வரும், கிளாக்ஸ் வரும், எல்லாம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஓகே, அதனால தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை. நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 81. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 6th கொஷின். இது ரொம்ப ஈஸியான கொஷின். அந்த ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். 25லேருந்து 32. ஸோ 25லேருந்து எப்படி 32 கொண்டு வரலாம், ஒரு 7 ஆட் பண்ணலாம். 32 வந்துருச்சா? அப்போ 56 கூட ஒரு 7 ஆட் பண்ணால் 63 தான் வருது. இங்கே என்ன இருக்குது, 67. எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க, 11 ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 எப்படி வருதுன்னா 25 கூட இந்த நம்பரோட டிஜிட்ஸ் இருக்குல்ல 2, 5 அதையே ஆட் பண்ணிக்கிறாங்க. 2 + 5 7. அப்போ 25 ப்ளஸ் இதோட டிஜிட்ஸோட அடிஷன். புரியுதா? அப்போ 56 கூட 5 + 6 அவ்வளோதான், ஆட் பண்ணுங்க 67 வந்துருச்சா? அப்போ 28 கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம், இந்த நம்பரோட டிஜிட்ஸ் இருக்குல்ல அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 8. அப்போ 28 + 10 38 தான் இந்த கொஷினோட ஆன்சர். இந்த லாஜிக் கிளியராக இருக்குல்ல? ஓகே, ஸோ அந்த நம்பர் கூட அதோட டிஜிட்ஸே ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுலேயே வந்து என்ன கேட்குறாங்க எக்ஸாமில் வந்து, இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணுறாங்கன்னா இதோட டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுறாங்க. 2 × 5 என்னது 10. ஓகே, 35. அப்போ கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, கொஷின் பாருங்கள், 25 = 35. அப்போ 56 என்ன வரும், 56 கூட இது அப்படியே இந்த டிஜிட்ஸை மல்டிபிள் பண்ணுங்க. 5 × 6 = 30. ஓகே, 86. புரியுதா? ஜஸ்ட் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ 28 இப்போ 28 கூட என்ன ஆட் பண்ணோம், இந்த நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன். 8 × 2 = 16. 44 இந்த கொஷினோட ஆன்சர். புரியுதா? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின். எப்படி கொஷின்ஸ் லாஜிக்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணலாம், நான் இப்படி தான் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இதை வந்து அடிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், டிவிஷன் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்களே திங்க் பண்ணுங்கள். கொஷின் வந்து நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஜிக்ஸ்லாம் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, எனக்கு அப்படி தான் ஆச்சு. இப்போ 7th கொஷின். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க, இப்போ போன கொஷின்லாம் பாருங்களேன், டைரெக்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் நாலேஜ்னால் இது பார்த்தோன்னா தெரியுது, *2 இருக்குது. இங்கே பாருங்கள், தியரிட்டிக்கலாக கேட்குறாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, 6 is related to 20னா 6 is to 20. ஓகே, நெக்ஸ்ட்டு 24 is related to 100னா என்னது, 24லேருந்து எப்படி 200. Likewise 44 is to question mark. ஓகே, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 6லேருந்து எப்படி 20 வருது, 6லேருந்து × 3 பண்ணால் 18
ப்ளஸ் 2 பண்ணால் 20. பட் இங்கே பாருங்கள் 24 into 3 72 தான் இங்கே 200 இருக்குது. என்ன லாஜிக்காக இருக்கும்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6லேருந்து சரி 6லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்கொயர் பண்ணால் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. 36 மல்டிபிள் பண்ணால் 18 வரல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட். இது லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஷின். இது நான் நம்பர்ஸ் மாற்றிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. ஸோ 24லேருந்து 200. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சரே சொல்லிட்டா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6லேருந்து -4 பண்ணுறாங்க. பண்ணால் என்ன வருது? 2. அதை இன்டூ 10 பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், 20. ஓகே, இதே லாஜிக்கை 24க்கு அப்ளை பண்ணுங்கள். 24லேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணுங்க 20. அதை இன்டூ 10 பண்ணுங்க 200. ஓகே, இப்போ 44 இருக்கு. 4 மைனஸ் பண்ணுங்க 40. வர ஆன்சரை இன்டூ 10 பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாம் சீரியஸாக நமக்கே தோணாது எக்ஸாம் ஹால்லலாம். ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம், கியூப் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ 6ல் பாதி என்னது? 3. அதால் இன்டூ பண்ணி பார்ப்போம். இப்போ 24ல் பாதி என்னது? 12. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். பட் இங்கே என்ன இருக்குது? 4ஆல் மைனஸ் பண்ணுறாங்க, வர ஆன்சரை இன்டூ 10 பண்ணுறாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதெல்லாம் வந்து பெக்குலியரான லாஜிக். ஒவ்வொரு கொஷினும் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கொஷினுக்குமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டிபார்ட்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும் கவுன்சிலிங்கில். ஒரு கொஷின் இந்த கொஷின் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு கொஷினால் நல்ல டிபார்ட்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்காம போகலாம். புரியுதா? சில்லி மிஸ்டேக்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கும். தெரிஞ்ச லாஜிக்கு வீட்டுக்கு வந்து தோணும். ஏன்னா அந்த டைம் தான், அந்த டைம்குள்ளே நம்ம முடிக்கணும். அந்த டைம்குள்ளே நமக்கு லாஜிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகி நம்ம வந்து முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே படிக்கலாம், அதுக்கு வந்து செட் ஆகாது. கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து சீக்ரெட் மந்த்ரா. எல்லா ஒர்க்கும் பண்ணுங்க, பட் ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 hours படிக்கணும். அதுவே போதும், உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல்லாம் எங்கேயோ பூஸ்ட் பண்ணிடும். படிக்கலினா தான் கான்ஃபிடன்ஸ் லெவல் வராது, ஒரு பயம் வரும். ஒன்ஸ் அட்லீஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க. படித்ததையாச்சும் புதுசாக படிக்க வேணாம், படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் அ டே, ஒரு நாளைக்கு 3 hours படிக்கணும். ஓகே, இப்போ 8th கொஷின். இது ரொம்ப இதுதான். இப்போ டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷன் நம்பர் இம்ப்ராப்பர், இது அப்படியே மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ 6.25னா 6.25. ஸோ 6 1/4 தான் 6.25. இது மிக்சரில் இருக்குது, இது அப்படியே இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும்? 6ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க 24. அது கூட இந்த 1 ஆட் பண்ணும். டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்போ 25/4 இருக்கா? அப்படியே டெசிமல் டு இம்ப்ராப்பர் மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது என்னது? 5.25. 5 3/4 இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ இது இம்ப்ராப்பராக மாற்றணும்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 into 4. வர ஆன்சரை இந்த 3ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். இதில் எதுவும் டவுட் இருக்குது? அதில் இது டவுட் இருந்தால் நான் பிகினர்ஸ்க்கும் கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 23/4 தான் இந்த கொஷினோட ஆன்சர், ஆப்ஷன் பி. இப்போ 9th கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், கண்டிஷன் கொடுத்துறாங்க. நம்பரை வந்து டிஜிட்ஸாக கன்வெர்ட் பண்ணாதீங்க, நம்பரை நம்பராக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் வந்து நம்பரை வந்து டிஜிட்ஸாக வந்து மாற்றிட்டு அதுக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுவோம், அதை ஆட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போல்லாம் கண்டிஷன் கொடுத்துறாங்க நம்பராலஜி கொஷின்லேயே. ஸோ இங்கே பாருங்கள், 12 15 69 இந்த 3 நம்பர்ஸ்க்கு என்ன ரிலேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ என்ன ரிலேஷன்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 12 டபுள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் டபுள் பண்ணால் 24. செகண்ட் நம்பர் இருக்குல்ல, மிடில் நம்பர், இதை 3 டைம்ஸ் பண்ணுங்க, 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 45. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தேர்ட் நம்பர் வந்துடும் 69. ஓகே, இப்போ இதே லாஜிக்கை இந்த 4 ஆப்ஷனில்
எந்த நம்பர் வந்து ஃபாலோ பண்ணுதுன்னா இந்த ஆப்ஷன் டியில் இருக்க நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணும். இப்போ 19 இருக்குல்ல, டபுள் பண்ணால் 38 13 இருக்குது. இது என்ன பண்ணோம், இன்டூ 3 பண்ணோம் 39. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 7 7. உங்களுக்கு இந்த நம்பர் வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா? இப்போ லாஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே தான். இப்போ போன கொஷின் பார்த்தோம்ல, நம்பராக தான் வச்சுக்கணும், அதை வந்து டிஜிட்ஸாக மாற்றி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 71 24 3. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு என்ன ரிலேஷன்னா, ஃபஸ்ட்டு நம்பரை 2வால் மைனஸ் பண்ணுங்க 69. இப்போ 24 இருக்குது. மிடில் நம்பரை -1 பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் 23. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுங்க. 69லேருந்து 23 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 3யா? இதுதான் இந்த 3. இதே லாஜிக்கை எந்த ஆப்ஷன்ஸில் எந்த நம்பர் ஃபாலோ பண்ணுதுன்னா இந்த ஆப்ஷன் டியில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஸோ 47லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்க 45. 16லேருந்து 1 மைனஸ் பண்ணும். கரெக்டாக? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம், மிடில் நம்பர்லேருந்து 1 தான் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 15. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுறோம். 45 டிவைடட் பை 15 3 இருக்கா? ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் முடியுது. ஓகே, தொடர்ந்து வந்து நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். இந்த லாஜிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நோட் புக்கில் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பை. டேக் கேர்.